ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வளர்பிறை பிரதோஷம். இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள், 7 தலைமுறை செய்த பாவங்கள் நீங்கும். அப்படி ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வார பிரதோஷம். புதன்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை பிரதோஷமாக நம்மளுக்கு அமைகிறது. இந்த பிரதோஷ நாள் எப்படி நம்மளுக்கு ஆரம்பிச்சது, எப்படி இது அந்த பிரதோஷ நாள் நம்மளுக்கு துவங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்த போது முதலில் வெளிவந்தது விஷம். அந்த விஷத்தை யாரும் அருந்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீலகண்ட பெருமான் சிவபெருமானே அருந்தி அந்த விஷத்தை அருந்திய நாள், அவர் அருந்தி அந்த தொண்டக்குழியில் நிறுத்திய நாள் இந்த நாளை பிரதோஷ நாளாக நாம சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த நாளில் சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் நடனம் புரிவார் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். அதை காண்பதற்கு 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அனைவரும் காண அப்படியே தவம் கிடப்பாங்களாம். அப்படி அவங்க பார்க்க வர நேரத்தில் நாமும் சிவபெருமானை பார்க்கும்போது அவர்களினுடைய கடைக்கண் பார்வையும் நம்மீது படும், அவர்களினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த புதன்வார பிரதோஷத்தன்று ஏற்கனவே நான் ஒரு சிறப்பான ஒரு மாலையை சிவனுக்கு சாற்றுங்கள் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்றது என்னன்னா, சிவபெருமானின் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள், 7 தலைமுறை செய்த பாவங்கள் நீங்கும், 267 தம்பதிகள் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு மந்திரமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமானை நினைத்து நாம இந்த மந்திரத்தை சொல்லும் போது அவரே நம்முடைய கண்களில் காட்சி தருவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை யார் எல்லாம் சொல்லலாம், ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். முதல்ல சிவபெருமானை நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே அடுத்த பிறவிகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, தீராத நோய்கள் தீரும் அப்படிம்பாங்க. அதற்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வளமான வாழ்க்கை ஏற்படும். நம் குடும்பத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது. இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்ல வேண்டும். நீங்க இத சிவன் ஆலயங்களில் சொல்வது அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது. எங்களால் ஆலயங்களுக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க வீட்டிலேயே கிழக்கு பக்கமாக ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்ல வேண்டும். இந்த கவுண்டிங்காக ஜபமாலை இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, பூக்கள் பயன்படுத்திக்கலாம், மூக்குக்கல்ல இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்பவுமே நம்ம மந்திர ஜபங்கள் பண்ணும்போது ஜபமாலை வைத்து பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இல்லாதவங்க பயன்படுத்திக்கோங்க. கிடைக்கிற பட்சத்தில், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் ஒரு ஜபமாலை ஒன்று வாங்கி நீங்கள் வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நாம முற்பிறவியில் நம்முடைய பாட்டனார் பாட்டிகள் நம்முடைய மூதாதையர்கள், அதனாலதான் 7 தலைமுறையில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பிரசித்தி பெற்று ஒரு உயர்ந்த ஒரு மந்திரமாக இது இருக்கும். அதனால நாளைக்கு பிரதோஷ நேரம்
4:30 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை பிரதோஷ நேரமாக சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு செல்லுங்கள். அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. அன்னதானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இந்த நாள்ல அங்க வந்து நீங்க விரிப்பு விரிச்சு உட்காரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கோவில்களுக்கு அது கணக்கு கிடையாது. நீங்க அமர்ந்து கொண்டு மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். கண்டிப்பா நீங்க கேட்டது ஈசன் தருவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். வேலை கிடைக்க வேண்டுமா, இல்ல நோய்கள் தீர வேண்டுமா, கடன் தீர வேண்டுமா, எது உங்களுக்கு தேவை கோரிக்கைகள் இருக்குதோ அதை சிவபெருமானிடம் சொல்லிட்டு மனதார அவரை பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் நம்ம இந்த மந்திரம். 7 தலைமுறை பாவங்களும் 267 தம்பதிகள் செய்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். ஏன் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. முடிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க, நான் அந்த டைம்ல ஆபீஸ்ல இருப்பேனே, நான் எப்படிங்க கோவில்ல போயும் என்னால சொல்ல முடியாது, வீட்டுல பூஜை அறையில உட்காந்து என்னால சொல்ல முடியாது, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே அமர்ந்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒருநிலைப்படுத்தி உங்க மனதை வந்து நல்லா ஒருநிலைப்படுத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108க்கு மேல சொல்லலாமா, தாராளமா சொல்லலாம். நம்ம மூச்சு என்ன எண்ணிட்டேவா விடுறோம், மூச்சு நாம விட்டுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முனிவர்கள் அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா மூச்சு விடுற அந்த நேரத்தை கணக்கிட்டு மந்திரத்தை சொல்வார்கள். அதனால கணக்கே கிடையாது. சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு 108 முறை நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு மேல உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ நீங்க தாராளமாக சொல்லலாம். நாளைய தினத்தில வந்து நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமே, இது பண்ணணுமே அப்படின்னு எதை பத்தியும் நாம யோசிக்காம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு சிவபெருமான மறந்தார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கு 4:30 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.